ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட மேஸ்குலைனோட லைஃப்பில் ஆக்சுவலாக நிறைய சேஞ்சஸ் நடக்குது. இந்த இயரே 2026 வந்து இயர் ஆஃப் மேஸ்குலைன்ஸ் தான். ஸோ மேஸ்குலைன்ஸுக்கு நிறைய அவேக்கனிங் நடக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இப்போ ஃபுல் மூனு. ஸோ அதனுடைய தாக்கமும் மேஸ்குலைன்ஸுக்கு நிறையா இருக்கும். ஃபெமினைன்ஸுக்கு மட்டும் ஒன்றும் இல்லை, மேஸ்குலைன்ஸுக்கு நிறையா இருக்கும். ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நிறைய ட்வின் ஃப்ளேம்ஸ் வந்து நோ கான்டாக்ட் ஜோனில் இருக்காங்க. நோ கான்டாக்ட் ஜோனில் இருந்தால் கூட பிரபஞ்சம் செய்கிற வேலையை பிரபஞ்சம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் எவிடென்ஷியலாக இந்த சைடு ஃபெமினைன்ஸ் இருந்துட்டு எதுவுமே பார்க்க முடியல அப்படிங்கிறனால ஃபெமினைன்ஸுக்கு வந்து அந்த ஒரு பதற்ற நிலையும் இருக்குது. என்ன நடக்குதுன்னு தெரியல. அதாவது அவங்களுக்கு டீப் வித்தின் அந்த ஃபெய்த் இருக்குது. கண்டிப்பாக நம்ம ஹையர் பவர்ஸ்ட்டை சரண்டர் பண்ணியிருக்கோம், ஹையர் பவர்ஸ் நம்ம கேட்குறத தான் கொடுக்கும் அப்படிங்கிற ஃபெய்த் இருக்குது. அதை தாண்டி ஹையர் பவர்ஸ் நம்ம கேட்குறது தான் கொடுக்கும் அப்படின்னாலும் அந்த சைடு என்ன நடக்குதோ தெரியல அப்படிங்கிற அதை நம்ம சேஸ் பண்ணி போகக்கூடாது. இல்லை நம்ம பண்ணுற இன்னர் ஒர்க்கே பண்ணுறோன்னாலும் அந்த இன்னர் ஒர்க்கு அவங்களுக்கும் நடக்கும்ல அப்படின்னு நினச்சும் பண்ணக்கூடாது. இன்னைக்கு தேதிக்கு அது எல்லாமே ஃபெமினைன்ஸுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்மளோட செல்ஃப் க்ரோத்துக்காக, செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக தான் இன்னர் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இன்னைக்கு தேதிக்கு அவங்க எந்த விதத்துலையுமே மேஸ்குலைனை சேஸ் பண்ண விரும்பலை. ஆனால் அப்பப்போ இடையில வந்து போகும்ல பாதரேஷன். அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கானோ தெரியலையே, என்ன நடந்துட்டு இருக்கோ தெரியலையே, அவங்க சூழ்நிலை எப்படி இருக்கோ தெரியலையே, இந்த ஒரு சின்ன குட்டி அப்பப்போ வந்து போகிற அந்த பாதர்சம் இருக்கும்ல. ஸோ ஐ ஃபெல்ட் லெட் மீ டூ அ ரீடிங் பண்ணி பார்க்கலாம். லெட் மீ நோ வாட் இஸ் ஹேப்பனிங் டு தெம், அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இப்போ என்கிட்ட கோச்சிங் வந்தவங்க இல்லை எங்கே கோச்சிங் போயிருக்கீங்க அப்படின்னா, உள்ளுக்குள்ளே எப்படி டிவைன் மாஸ்குலைன்ட்ட கனெக்ட் பண்ணணும், டிவைன் மாஸ்குலைன் மூலிமா எர்த்லி மாஸ்குலைன் நடக்கிறது, அது அஸ் டேஸ் பாஸ் ஆன் உங்களுக்கே தெரிய வரும். இதெல்லாம் நீங்கள் அதுக்குள்ளேயே வாழும்போது யூல் பிக் அப் திங்ஸ். ஆனால் அப்படி இல்லாமல் இருக்கிற அந்த ஜென்ரல் பப்ளிக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாதுல்ல. ஸோ ஐ ஃபெல்ட் ஐ டூ ரீடிங் ஃபார் தெம். அவங்களோட ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ஷிப் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது ஒரு சின்ன ரீடிங் தான், ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. அவங்களோட ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டிவைன் மாஸ்குலைன் கலெக்டிவோட ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டிவைன் மாஸ்குலைனோட ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கார்டு இஸ் தி ஸ்ட்ராங்கஸ்ட் கார்டு. ஃபர்ஸ்ட் கார்டு சேரியட் கார்டு. சேரியட் கார்டு அப்படின்னா இப்போதைக்கு இருக்க சுச்சுவேஷனில் அவங்களுக்குள்ள இருக்க டுவாலிட்டியை தெரிஞ்சிருக்காங்க. டுவாலிட்டியோட ஒவ்வொரு விஷயம் அவங்களுக்குள்ள இருக்க ப்ளஸ் அண்ட் மைனஸை பற்றி இன்டெப்த்து தெரிஞ்சிருக்காங்க. திஸ் இஸ் ஹூ ஐ எம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஜேர்னியில் இன்னும் நோயிங் தெம்செல்ஸ் அப்படிங்கிறதுல திஸ் இஸ் ஹூ ஐ எம் அண்ட் திஸ் இஸ் ஹூ ஐ எம் நாட் அப்படிங்கிறதுல இன்னும் டீப்பராக உள்ளே போயிட்டு இருக்காங்க. அதில் மார்ச் ஃபார்வர்ட் ஆகுறாங்க. அடுத்தது ஹேங்க்டு மேன் கார்டு எதை காமிக்குது அப்படின்னா, அவங்க வாழ்ந்துட்டு இருக்க யூஸ்வலான அந்த 3D லைஃப்ல இருந்து கொஞ்சம் கட் ஆகி அவங்களுக்கான மீ டைம் எடுத்து அவங்களோட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஐம் ஃபீலிங் மை ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, எங்கேருந்து வருது இந்த டீப்பான ஒரு எமோஷ்னல் ஃபீல் எனக்கு,
ஏன் இந்த டீப்பான எமோஷனல் ஃபீல் என்ன பாதிக்குது, எதனால இந்த எமோஷனல் ஃபீல் வருது, இதோட ரூட் காஸ் என்ன, இதெல்லாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ அ ஷார்ட் ஆஃப் இன்னர் ஒர்க் அப்படி வச்சுப்போமா. ஸோ இதுவுமே பண்றாங்க. அவங்களோட ரொட்டீன்ல இருந்தே அவங்க கட் ஆஃப் ஆகி இதை செய்யறாங்க. இல்ல அவங்க ரொட்டீன் பாக்குறத பார்த்துட்டு வந்து வீட்டுல வந்து அந்த கொஞ்ச நேரம் இருப்பாங்களே, ஏன்னா ஹேண்ட்மேன் கார்டு வந்ததுனால ரொம்ப நேரம் தலையில கட்டி தொங்க முடியாது. ஸோ அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இது நாள் வரைக்கும் அந்த தனக்கான மீ டைம்ங்கிறது கூட ஆண் ஒதுக்காமையே தான் இருந்தான். இப்பப்ப அந்த மீ டைம்ங்கிறத பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவன் ஒதுக்குறான். அவனுக்காக சிந்திக்கிறான், அவனோட உணர்வுகளை மதிக்கிறான், அவனோட உணர்வுகளை ஆராய்ச்சி பண்றான். ஸோ இது எல்லாமே மாற்றங்கள் தானே. அடுத்தது பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ். பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ்னாலே என்ன, சிந்தனை, உண்மை. பேஜஸ் எல்லாருமே யங் அண்ட் எனர்ஜெட்டிக் வைபு. அதே மாதிரி பேஜஸ் எல்லாமே ரிசர்ச் ஸ்காலர்ஸ். அப்போ ஸ்வாட்ஸ்னா சிந்தனை சார்ந்து, உண்மை சார்ந்து, தன்னை பத்தின உண்மை. அப்போ ஆக்சுவலான ஆத்தென்டிக் எசன்ஸ் யாரு, இந்த பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு அப்படின்னா, நானுங்கிறது அந்த அதையும் தாண்டி உள்ளுக்குள்ள இருக்க அந்த எசன்ஸ் யாரு, இதைத்தான் இப்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான் மாஸ்குலைன் ஃபுல்லாவே. ஆராய்ச்சி பண்றது மட்டும் இல்லாம அதனுடைய வேர் எங்கெங்க இருந்தாலும் அதெல்லாம் அவன் ஹீஸ் ரெடி டு அக்னாலஜ், தெரிஞ்சுக்கிறதுக்கும் முயல்றான். தெரிஞ்சுக்கிட்டு ஓகே இது இப்படித்தானே அதை நம்ம உணர்ந்த விஷயத்த மாற்ற முடியாதுல்ல அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணவும் கத்துக்கிறான். அடுத்தது டூ ஆஃப் ஸ்வாட்ஸ். ஸ்வாட்ஸ்னாலே உண்மை, தன்மை, சிந்தனை. இப்பதான் பாத்தீங்க டூ ஆஃப் ஸ்வாட்ஸ். இப்ப அவனுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, இதுதான் நானு, இதைத்தான் ஆசைப்படுறேன், இப்படிதான் வாழ விரும்புறேன், இது ஃபுல்லா அவனுக்கு தெரிஞ்சிருச்சா. இப்ப ஹி ஹஸ் கம் டு அ சிச்சுவேஷன். அப்போ என்னோட ட்ரீம் லைஃபா இல்ல சோஷியல் கண்டிஷனிங் லைஃபா, ஹி ஹாஸ் டு மேக் தட் டெசிஷன். கண்ணை முழிச்சு தன்னை நடக்கிறத சுத்தி பார்த்தா அவனால டெசிஷன் எடுக்க முடியல, அமைதியா இருக்க முடியல. அதனால என்ன பண்ணிட்டான், அமைதியா இருக்க இடத்துக்கு போய் அமைதியா உட்காந்துட்டு கண்ணை மூடி அவனுக்குள்ளேயே அவன் சிந்திச்சு, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி நீ தான் பார்த்துக்கணும், சோஷியல் கண்டிஷனிங் இதுக்காகவே வாழ்ந்துட்டு இருப்பேன், எனக்கு பிடிச்சது தான் வாழணும் போல இருக்கு அப்படின்னு ஹீ இஸ் சூஸிங். எப்பவுமே இந்த கார்டு வந்துச்சுன்னா குழப்பத்துக்கு அப்புறம் தெளிவாக தான் சூஸ் பண்ணுவாங்க, கரெக்டாக தான் சூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஹீ இஸ் சூஸிங் இஸ் ட்ரீம் லைஃப்ஸ் இன் ரியாலிட்டி. எனக்கு பிடிச்சது தான் வாழுவேன். அப்போ எனக்கு பிடிச்சதுங்கிறதுலயே ஒன் அமங் இன் அவனோட ஒரு ஒன் ஆஃப் தி ட்ரீம்ஸ் என்ன, அவனோட ட்ரீம் கேர்ளும் தான். ஸோ அப்போ ஹீ இஸ் சூஸிங் யூ ஆல்சோ. எம்ப்ரஸ் கார்டு நீங்க தானே அந்த எம்ப்ரஸ். ஓகே, எம்ப்ரஸ் கார்டுல பாருங்க எவ்வளவு ஃப்ரூட்டிஷன் இருக்கு. ஃப்ரூட் காய் கனி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேஞ்சஸ் வந்துருச்சு. ஹவு கார்ஜியஸ் ஷீ இஸ். அப்ப என்ன அர்த்தம், அவனுக்குள்ள இருக்கிற இதை எப்ப அவன் உணர ஆரம்பிச்சானோ அவனுக்குள்ள இருக்க ஃபெமினைன் சைடையும் அவன் உணர ஆரம்பிக்கிறான். அவனுக்குள்ள இருக்க அந்த மென்மை, இது எல்லாமே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில இருந்தெல்லாம் எப்போ அவனை விடுவிச்சுக்கிறானோ, எனக்கு இந்த சோஷியல் கண்டிஷனிங்லாம் வேண்டான்னு தூக்கி போட்டு என்னோட ட்ரீம்ஸை தான் வாழணும்னு முடிவெடுக்கிறானோ, அவனுக்குள்ள இருக்கிற அந்த அந்த பீஸ் ஆஃப் மைண்டுக்கு வந்துடுறான். நிறைய கிரியேட்டிவிட்டி அவனுக்கு தோணுது. அந்த கிரியேட்டிவிட்டி எல்லாம், ஏன்னா சோஷியல் கண்டிஷனிங்ல இருந்து வெளியே வர்றதுங்கிறது ஜஸ்ட் ஒரு வார்த்தையா இந்த ரீடிங்ல சொல்லிடலாம். ஆனா எத்தனை விஷயம் செய்யணும். அவனுக்கு பிடிக்காத வேலையில இருந்து வெளியே வரணும், அவனுக்கு பிடிக்காத நபர்கள் கிட்ட இருந்து வெளியே வரணும், அவனுக்கு பிடிக்காத வாழ்வியல் சூழல்ல இருந்து வெளியே வரணும், அவனுக்கு பிடிக்காத என்விரான்மெண்ட்ல இருந்து வெளியே வரணும். ஸோ இத்தனை விஷயம் இருக்கு. இட்ஸ் நாட் தட் ஈஸி ஃபார் அ மேன் டு டூ, பட் ஹீ இஸ் டூயிங் இட். அப்போ நிறைய கிரியேட்டிவான ஐடியாஸ் வருது. அவனோட பேஷன் என்னவோ அதை கேரி பண்ணுறான். அந்த பேஷனுக்குள்ளே தான் லைஃப் பர்பஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறான். நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறான். ஸோ அவனோட லைஃப்பில் முன்னேறதுக்கு அந்த பேஷனையே வந்து கெரியராக கன்வெர்ட் பண்ணி அதில் ஃபினான்ஷியல் அபண்டன்ஸுக்கு வர்றதுக்கு என்ன உண்டுமோ அத்தனையுமே ஸ்கில் செட்டு கற்றுக்கிறான், நாலேஜை கற்றுக்கிறான். அதுக்கு என்ன டூல்ஸ் வேணுங்கிறத யோசித்து கேதர் பண்ணிக்கிறான். அதுக்கு எவ்வளோ ஃபினான்ஷியல் பேக்கப் வேணுங்கிறத யோசிச்சுக்கிறான். அது சார்ந்து, ஏன்னா அது அவனோட பேஷன் உள்ள ஹார்ட்லேருந்து வருது அவனுக்கு. ஸோ அப்போ அது சார்ந்து அப்படி அவ்வளோ க்ரியேட்டிவ் ஐடியாஸ் அவனுக்கு வருது. ஸோ இது எல்லாமே, இது ஒரு பக்கம் மாஸ்குலினுக்கு. இதை தாண்டி அவனுக்குள்ளேயே இருக்கிற அவன் டிவைன் ஃபெமினைனை ஆக்சஸ் பண்ண கற்றுக்கிறான். ஓகே, இதை தாண்டி வெளியே வந்து அவனோட ஆக்சுவல் எர்த்லி ஃபெமினைன், இந்த டிவைன் ஃபெமினைனுக்கான எர்த்லி ஃபெமினைனும் இன்னர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனுடைய தாக்கமும் இவனுக்கு இருக்கும்ல. இவனே இப்போ ரியலைஸ் பண்ணுறான். அதை தாண்டி எர்த்லி ஃபெமினைன் அங்கே செய்கிற விஷயங்களும் இவனுக்கு அந்த தாக்கமும் இருக்கும்ல. ஸோ இது எல்லாமே சேர்ந்து நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அவனுக்கு கொண்டு வருது. ஓகே, இதுதான் அவனோட ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ஷிப். ஓகே, இப்போ அவனுடைய என்ன சொல்றது,
அப்கமிங் சேஞ்சஸ் என்னென்ன, பிரபஞ்சம் என்னென்ன மாற்றத்துக்காக அவனை அழைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்கமிங் சேஞ்சஸ் என்னென்ன ஆணுக்கு அந்த சைடு, அதாவது எர்த்லி மாஸ்குலைனுக்கு அப்கமிங் சேஞ்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதெல்லாம் இப்போ வரைக்கும் இருக்க ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ஷிப். இனி என்ன நடக்க போகுது எர்த்லி மாஸ்குலைனுக்கு? Wow, Sun card. So 2026 is a year of masculine. Sun 10 இல்லையா சன்னு. ஸோ ஐ வாஸ் லிட்ரலி ஹாப்பி. இன்னொன்று, ஒரு ரீடிங்கில் சன் கார்டு வருது இல்லை ஸ்டார் கார்டு வருதுன்னா சன் இஸ் ஆல்சோ ஸ்டார் இல்லையா? ஸோ நீங்கள் என்ன நினச்சி இந்த ரீடிங்க்கு வந்தீங்களோ அதுக்கு பெரிய டிக் மார்க் போட்டுக்குங்க. ஓகேயா? ஸோ சன் கார்டு அப்படிங்கும் போதே நிறைய கன்ஃபியூஷன்ஸ்ல இருந்து இனி என்ன நடக்க போகுது மாஸ்குலைனுக்கு அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய கன்ஃபியூஷன்ஸ்ல இருந்து மாஸ்குலைனுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அவங்க எதெல்லாம் நினைச்சு குழம்பிட்டு கிடந்தாங்களோ, எதுக்கெல்லாம் பதில் தெரியல அப்படின்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தாங்களோ, யூடியூப்பை பரட்டி போட்டு பார்த்துட்டு இருந்தாங்களோ, எல்லாத்துக்குமே பதில் கிடைக்கும் அவங்களுக்கு. அவங்களுக்குள்ள இருந்தே அந்த கிளாரிட்டி வரும், அந்த பிரைட்னஸ் வரும். அடுத்தது 3 of Pentacles. 3 of Pentaclesங்கிறது என்ன? ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். ரெடி ஸ்டடி கோ. இன்னொன்று, இந்த 3 of Pentacles நான் எப்படி பார்க்குறேன்னா, உங்களுக்குள்ளேயே இருந்த பிளாக்ஸ் எல்லாம் கிளியர் அவுட் ஆகுது. ஓகேயா? அப்போ ரெடி ஸ்டெடி கோ அப்படிங்கிறதுல இதுல ரெட் ஃபிளாகும் இருக்கு, கிரீன் ஃபிளாகும் இருக்கு, ஆரஞ்சு ஃபிளாகும் இருக்கு. அப்படிதானே? அப்போ இத்தனை நாள் எதெல்லாம் உங்களை பிளாக் பண்ணி ஸ்டக் ஆகி நிக்க வச்சிருந்துச்சோ அந்த ரெட் ஃபிளாக்ஸ் எல்லாம் விலகுது. இதெல்லாம் ரெட் ஃபிளாக்ஸ்னா இப்போ கிரீன் ஃபிளாக்ஸ் எதுன்னு கத்துக்கிறீங்க. இதெல்லாம் கிரீன் ஃபிளாக்ஸ்னா இதை நான் எப்படி ப்ரொசீட் ஆன் பண்றது, இது எப்படி நான் மார்ச் ஃபார்வர்ட் பண்றதுங்கிறதையும் நீங்க கத்துக்கிறீங்க. இதெல்லாம் அப்கமிங்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேயா? ஸோ அப்போ ரெடி ஸ்டெடி கோ, யூ ஆர் ரெடி டு கோ. அதுக்கான அத்தனை நிகழ்வும் பிரபஞ்சமே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குது, நடக்குது. நீங்களும் அதுக்கு தயாரா இருக்கீங்க. ஸோ அடுத்த கார்டு மூன் கார்டு, சன் அண்ட் மூன். ஸோ இதுக்காக தானே ரீடிங் பார்த்தோம் இவ்வளோ நேரம். மூன் கார்டு அப்படிங்கும்போது மூன், சன் இஸ் தி மாஸ்குலைன், மூன் இஸ் தி ஃபெமினைன். அவங்களுக்குள்ள இருக்கிற ஃபெமினிட்டியை ரொம்ப நல்லாவே அவங்க இது போக ஃபுல் மூன். இப்போ ரீடிங் ஃபுல் மூனுக்காக தான் இந்த ரீடிங்கே பண்ணினேன் நான். மூனே மேட் இட்ஸ் ப்ரெசன்ஸ் இன் தி ரீடிங். எனக்கு அப்படி தான் தோணுது. மூணுங்கிறது ஃபெமினைன் எனர்ஜி, அதுவும் ஃபுல் மூன் அப்படிங்கும்போது கம்ப்ளீட்லி அவங்களுக்குள்ள இருக்கிற டிவைன் ஃபெமினைன், அவங்களுக்குள்ள இருக்கிற ட்ரீம் கேர்ள், இதை அவங்க ஆக்சஸ் பண்ண கற்றுக்கிட்டாங்க. அது கூட ஹாப்பியாக வாழ்கிறதுக்கும் கற்றுக்கிட்டாங்க. இதெல்லாம் அப்கமிங் கார்ட்ஸு. ஹாப்பியாக வாழ்கிறதுக்கும் கற்றுக்கிட்டாங்க. அவங்களுக்கு தெரியுது சேரியட் கார்டு இதெல்லாமே எனக்குள்ள இருக்குது. நான் யாருன்னு அவங்களுக்கு மேலோட்டமா வெளியே தெரிய உள்ள மூழ்கி இருக்கிற இதுதான் நான்னா, அப்ப நான் எதிர்பார்க்கிற பெண் இதுதானே, என்னுடைய டிவைன் ஃபெமினின், என்னுடைய ட்ரீம் கேர்ள் இதுதானேன்னு அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வழியா அந்த எசன்ஸ் ஒவ்வொரு விஷயத்துலையும் இதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன்னு அவங்க பெண்ணை வந்து அந்த அப்படி எசன்ஸ் திராட்சை பழ சாறு மாதிரி அப்படி பிழிஞ்சு எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த எசன்ஸ் அவங்களுக்கு தெரியுது. ஸோ இதுதான் எனக்கான பெண்ணுக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டி, கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உணர்றாங்க, தெரிய வர்றாங்க. அடுத்தது 9 of Swords. இதெல்லாம் இருந்துச்சுன்னா கூட இது எந்த ஃபியர் தெரியுமா, அந்த பொண்ணு என்னை ஏத்துக்குமா ஏத்துக்காதா, ரிஜெக்ட் பண்ணிருமோ. இது 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 பார்க்கும்போது எனக்கு ஒரு பயங்கரமான ஜோக் ஞாபகம் வருது. நேற்று இன்று நாளை படத்துல
அவன் வந்து சென்ட்ரிபீகல் ஃபோர்ஸ் அந்த மிக்ஸி ஓடாது, ரிப்பேராக போயிடும். ஒரு லேடி வந்து அந்த மிக்ஸியை வந்து இது கொடுத்துருப்பா, ரிப்பேருக்கு கொடுத்துருப்பா. அப்போ ரிப்பேருக்கு கொடுத்துருக்கும் போது அந்த ஆள் மிக்ஸியை ரிப்பேர் பண்ணி, அவனும் ஒரு காமெடி ஆக்டர் தான் நினைக்கிறேன், மிக்ஸியை ரிப்பேர் பண்ணியிருப்பான். அப்போ அந்த மிக்ஸி ஏன் சுத்தலை அப்படிங்கிறதுக்கு அவங்க காரணம் சொல்லுவான். சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸு, சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸு, நிறைய நினைவோ சொல்லுவான். அந்த லேடி வந்து கேட்பா, என்ன கேட்பான்னா, எங்க வீட்டுல ஒண்ணு தக்காளி சட்னி தான் வேணும்னு உட்காந்துருக்கு, இப்ப இது சுத்துமா சுத்தா அப்படி ஒரு கொஸ்டின் கேட்பா. ஸோ அப்போ டிவைன் மாஸ்குலைன் எப்படின்னா, என்னதான் அவங்க நெட்டுக்குள்ள போய் யூடியூபுக்குள்ள போய் ஆர்டிகல்ஸ் கூகுளில் போய் எல்லாம் வாசிச்சு ட்வின் ஃப்ளேம் கான்செப்டை பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னா, ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கு, ஓகே தெரிஞ்சிருக்கு, இந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு இருக்கிற ஃபியர், இது வந்து நான் ஜோக்கா சொல்றேன், ஆனா அவங்களுக்கு இருக்கிற ஃபியர் என்னன்னா, இப்ப இந்த மிக்ஸி சுத்துமா சுத்தாதா, அது ஃபியர், ஜோக் இல்ல, புரியுதா? நம்ம ஜோக்கா பாக்குறோம். அந்த மாதிரி நான் ப்ரப்போஸ் பண்ணா இவ அக்செப்ட் பண்ணுவாளா மாட்டாளா, இவளுக்கு நான் டிசர்விங் கேண்டிடேட்டா இல்லையா, அதுதான் இங்க ஃபியர். ஓகேயா? ஸோ அப்போ என்னோட ஃபெமினைன் உள்ள போய் எசன்ஸை ஃபுல்லா பார்த்துட்டாங்கல்ல, அப்போ அவ இவ்வளவு சூப்பரா இருக்காளே, இவளுக்கு ஏத்த ஆளா நம்ம அப்படிங்கிற ஃபியர். அதனாலேயே அந்த ஃபியர் என்ன சொல்றது, ஃபெமினைனை நோக்கி வர்றதுக்கு பயம். ஒருவேளை வந்து ஃபெமினைனுக்கு பிடிச்சு போயிருந்துச்சுன்னா, இல்ல பிடிக்கலனாலும் தெரிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சிருச்சுல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை அப்கிரேட் பண்ணிக்கலாம்ல, மாஸ்குலைன் அப்கிரேட் பண்ணிக்கலாம்ல. அப்ரோச் பண்றதுக்கே பயம். அந்த பயத்துல இல்யூஷனரி ஃபியர்ல இன்னும் 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 ஃபியரை மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. இந்த மிக்ஸி சுத்தலைன்னா அப்ப என்ன பண்றது? அதனால மிக்ஸி பிளக்கையே போடாம சுவிட்சையா சுவிட்ச் ஆன் பண்றது, அப்புறம் பிளக்க மாட்டணும்னு போதில்ல, பிளக்கையே மாட்டாம வச்சிருக்காங்க. அதுதான் இந்த ஃபியர். இதை விட சிம்பிளா எனக்கு சொல்ல தெரியல. அடுத்தது 9 of Swords, 9 of Wands. இந்த 9 of Wandsங்கிறது பயங்கரமான ஒரு, எப்படி சொல்ற, பயங்கர டிஃபென்சிவ் எனர்ஜி. எதுக்கான இந்த டிஃபென்சிவ் எனர்ஜி அப்படின்னு சொன்னா, இவங்க இதுக்கு முன்னாடி பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ்ல இருந்திருப்பாங்க, மாஸ்குலைன் இல்லாமலாம் இருந்திருக்க மாட்டாங்க. ஓகேயா? அப்போ அது சின்ன வயசுல இருந்தே கூட சொல்றேன் நான், அவங்க ஃபேமிலி, அவங்க சிப்ளிங்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, இதுக்கு முன்னாடி இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பு, எத்தனை எக்ஸ்ட்ரானாலும் இருக்கலாம், லவ் ரிலேஷன்ஷிப்பு, இதுல எல்லாம் அவங்களுக்கு கிடைச்ச அந்த எமோஷனல் ட்ராமா ரொம்ப டீப்பா. மென் வந்து எப்பவுமே நம்ம நினைச்சுக்கிறோம் எமோஷனலா இன்வால்வ் ஆக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஆனா மென் எமோஷனலா இன்வால்வ் ஆகுறதுக்கு தான் இப்படி பயந்துட்டு உட்காந்துருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, மென் எமோஷனலா இன்வால்வே ஆக மாட்டான். இன்வால்வ் ஆயிட்டான்னா அவன் வித்ட்ரா பண்றது ரொம்ப கஷ்டம். பெண்ணை விட மென் வந்து எமோஷனலி வெரி டீப், சென்சிட்டிவ் அண்ட் வீக். ஓகே, பெண்ணு 4 நாள் அழுதுட்டுப்பா இவன் இப்படித்தான் அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவான். ஆனாலும் அது முடியாது. ஸோ அதனால அந்த பாஸ்ட் ட்ராமாஸ், எமோஷனல் ட்ராமாஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. அதனாலையுமே கூட உங்ககிட்ட வர்றதுக்கு, உங்களை அப்ரோச் பண்றதுக்கு, இதுதான் டிவைன் ஃபெமினைன்னு தெரிஞ்சா கூட அந்த ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ள இருக்கிற டிவைன் ஃபெமினைன் அப்ரோச் பண்றதுக்கு கூட பயம் அவனுக்கு. புரியுதா? அந்த ஃபெமினைன்ட்ட க்ளோஸா பழகிட்டா கூட தேடுதல் வந்துருமே. ரியாலிட்டியில தேடுதல் கண்டிப்பா வரும்ல, இவ எங்க இருக்கான்னு எனக்கு வேணும்னு தோணும்ல, அந்த பயமே இன்னும் மாஸ்குலைனுக்கு மாறல. ஸோ இதெல்லாம் அப்கமிங்ல பார்த்துட்டு இருக்கோம். இது ஆல்ரெடி இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ஷிப்பு, இது இனிமே என்ன நடக்க போகுது மாஸ்குலைனுக்கு அப்படிங்கிற ஃபியர். ஸோ இது எல்லாமே ஆக்சுவலாக இப்போ ஃபெமினைனும் ரியலைஸ் பண்ணுவாங்க இந்த சைடு. அவன் நினைக்கிற கேள்விக்கு என்னத்தெல்லாம் டவுட்டுக்கு அவனுக்கு பதில் கிடைச்சாலும், பதில் கிடைக்க கிடைக்க என்னது, பயமும் அவனுக்கு ஜாஸ்தியாது. ஏன்னா தெளிவு பிறக்க பிறக்க இதுதான் விஷயங்கள், இதுதான் விஷயம்னு தெரிய தெரிய ஆட்டோமேட்டிக்கலா ஹீல் பி அட்ராக்டட். ஏன்னா அது அவனோட ஓன் சோல். அவன் டிவைன் ஃபெமினைன்ங்கிறது அவனோட ஓன் சோல். ஹீல் கீப் மூவிங் க்ளோசர் அண்ட் க்ளோசர் அண்ட் க்ளோசர் தான். அந்த க்ளோஸ்னஸே அவனை மிரட்சிக்கிறதுக்கு உள்ளாக்குது. அவனுக்கு வந்து ரொம்ப ஃபியரை உண்டாக்குது, அந்த இன்செக்யூர்ட் ஃபீலிங்கும் உண்டாக்குது. பட் ஸ்டில் ஹீல் ஓவர் கம் ஆல் தட் அண்ட் ஹீல் கம். சரி, இப்போ இதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, இதை எல்லாருமே வாட்ச் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியல. யாருக்கு ரெசனேட் ஆகுதோ அவங்க மட்டும்தான் வாட்ச் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அப்படி வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்கள் எர்த்லி மாஸ்குலைன் உங்களுக்கு என்ன மெசேஜ் வச்சிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். எர்த்லி மாஸ்குலைன் கலெக்டிவ் இதை வாட்ச் பண்ணிட்டு இருக்க எர்த்லி ஃபெமினைன்ஸுக்கு என்ன மெசேஜ் வச்சிருக்காங்க? எர்த்லி மாஸ்குலைன் கலெக்டிவ் இதை வாட்ச் பண்ணிட்டு இருக்க எர்த்லி ஃபெமினைனுக்கு என்ன மெசேஜ் வச்சிருக்காங்க? In this journey, I am learning and knowing about duality.
சொன்னேன்னா, and also learning to balance duality and how to come from duality to oneness and march forward at a good speed. பாருங்க, அவங்க உங்களுக்கான தேடுதல் நடக்கும்னு சொன்னேன்ல, அந்த தேடுதலினுடைய பலன் தான் இது. நான் எப்படி உன்னை நோக்கி வேகமா வர்றது அப்படின்னு நான் கத்துக்கிறேன். ஸோ அந்த டுவாலிட்டியில இருந்து ஒன்னஸ்க்கு நான் எப்படி வர்றது, டுவாலிட்டியில இருந்து கிரவுண்டிங் எப்படி பண்றது, சென்டர்லயே இருக்கிறதுக்கு கத்துக்கணும்ல, இதெல்லாம் கத்துக்கிறாங்க மாஸ்லின். அடுத்த கார்டு பார்ப்போம். I feel God has given me this deep desire within me for a reason. deep desire தானே அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, சூஸ் பண்றாங்க எதுன்னு சொல்லிட்டு. So I believe my life purpose is within this deep desire. And my life purpose is God given solid opportunity to passionately earn well. So அப்போ அவங்க லைஃப் அதுக்கு தானே அவங்க உள்ள இருக்க ஃபெமினிட்டி ஆக்சஸ் பண்றாங்க. ஸோ லைஃப் பர்பஸை வாழ்றதுக்கு, கெரியர் ஆக்குறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. பறந்து வந்து விழுது. Whenever I'm with you, I'm able to be in my own skin and I feel comfortable and emotionally fulfilled with you. அந்த ஃபெமினைன் கூட இருக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அந்த ஃபெமினைனை போய் உள்ள ஆக்சஸ் பண்ணும் போதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப எமோஷனலி கண்டென்ட் அண்ட் ஃபுல்ஃபில்டா அவங்க ஃபீல் பண்றாங்க. அதனாலேயே அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. இவ்வளோ கன்வீனியன்ட் அண்ட் கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா அப்போ இந்த பெண்மை எனக்கு நிஜத்துல கிடைக்கலன்னா நான் என்ன ஆயிடுவேனுங்கிற ஒரு பயம் இருக்கு தெரியுமா, அது நிறைய இருக்கு. அடுத்த கார்டு, எவ்ரி நைட் ஐம் லாங்கிங் ஃபார் யூ. சி, நான் சொல்ல கார்டு வருது பாருங்க. ஒன்லி யூ, ஃபார் யுவர் பிசிக்கல் பிரசன்ஸ் இன் மை பெட் நெக்ஸ்ட் டு மீ. ஐ மிஸ் அவர் பிசிக்கல் அண்ட் எமோஷனல் இன்டிமசி, ஹக்ஸ் அண்ட் கடல்ஸ். ஓகேயா? ஸோ இதுதாங்க உங்க ரீடிங். ஸோ இதுக்கு மேலே என்ன மெசேஜஸ் பார்க்கறதுன்னு எனக்கு தெரியல. நான் பார்க்கணும்னு நினச்சது இப்போ ப்ரெசென்ட்டில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இனி ஃபியூச்சரில் ஒரு ஃபியூச்சர்னா ஜஸ்ட் நியர் ஃபியூச்சர், ஒரு 1 வீக்கில் இல்லை ஒரு 4-5 டேஸில் எப்படி அவங்களோட அந்த லைஃப், இந்த ஜேர்னி எப்படி எக்ஸ்பேண்ட் ஆக போகுது, என்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறது தான் பார்க்கணும்னு நினச்சேன். ஸோ அதுக்கிடையில் அவங்க என்ன மெசேஜஸ் கொடுக்க விரும்புகிறாங்க அவங்க ஃபெமினைனுக்குங்கிறத பார்க்கணும்னு நினச்சேன். ஸோ ஐ saw that. ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேறு ரீடிங் போய்க்குங்க. ஸோ இதை தாண்டி நான் வந்து இப்போ தான் ஒரு சில வீடியோஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த ட்வின் ஃப்ளேம் ஹார்மோனியஸ் யூனியனுக்காக நிறைய பேர் என்கிட்ட டவுட்ஸ் கேட்குறீங்க. ஸோ அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்காகவும் எனக்கு பிடிச்ச மூவிஸ் எல்லாம் இருக்குது. எனக்கு மண்டேல அலாரம் அடிச்சு இந்த ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட்க்கு அப்படி பயங்கர முழிச்சுப்பேன்ல நான், அந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு கலெக்டிவாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ லெட் மீ சி. பாய் கைஸ்.